Hi friends, இது IT in agricultural system. So Batman and Catwoman's வேண்டி உள்ள டாபிக்ஸ். So இது பேசிக்கா என்னன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா போகக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுல இருக்கும். அண்ட் மோர் ஓவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் ஹேக்ஸ் தென் டிப்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் இதெல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 2 லெசன்ஸ்ல கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டாலே எழுதிடலாம். செகண்ட் லெசன் அண்ட் ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டாபிக்ஸ் படிச்சிட்டாலே எழுதிடலாம். தென் ஃபர்ஸ்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன்ல அட்லீஸ்ட் ஒரு 3 டாபிக்ஸ் படிச்சிட்டீங்கன்னா எழுதிடலாம். ஓகேவா? 3 டாபிக்ஸ் படிக்க முடியாதவங்க 2 டாபிக்ஸ் அது படிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னா ஜிபிஎஸ், ஜிஐஎஸ் அண்ட் மேப்பிங் சாஃப்ட்வேர், தென் ரிமோட் சென்சிங். இந்த 3 டாபிக்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, கண்டென்ட் வீடியோ. நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதையுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க. சப்ஜெக்ட் கோட் AI3021. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த 3 கொஸ்டின்ஸ். தென் செகண்ட் லெசன்ல 2 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டாலே எழுதிடலாம். ஒன்னு வந்து சிமுலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கன்சம்ஷன்ஸ் இன் கிரீன் ஹவுசஸ், இன்னொன்னு ஆன்லைன் மெஷர்மெண்ட் ஆஃப் பிளான்ட் growth இன் தி கிரீன் ஹவுசஸ். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஸோ 13 மார்க் 15 மார்க் தனித்தனியா போடல. அண்ட் மோர் ஓவர் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க, நல்லா படிக்கிறவங்க அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்ல நீங்க வந்து 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா படிச்சிருக்கணும். இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு 15 மார்க்ல. ஸோ அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வித் எக்ஸாம்பிள் வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. Then second topic project scheduling, third topic artificial intelligence and decision support systems. So இந்த 3 கொஸ்டினுமே கம்பல்சரியா படிக்கணும். So 3 படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் linear programming, artificial intelligence and decision support systems அது படிச்சுக்கோங்க. Then fourth lessonல அட்லீஸ்ட் 2 டாபிக் படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்க வேண்டியது general systems approach to applying seasonal climate forecast. So இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தென் குளோபல் கிளைமேட் மாடல்ஸ், வேர்ல்ட்ஸ் கிளைமேட் சிஸ்டம், இது ரெண்டுமே சேம் தான். சோ தட் நீங்க குளோபல் கிளைமேட் மாடல்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் சீசனல் கிளைமேட் ஃபோர்காஸ்டிங் படிச்சிட்டீங்கன்னா மத்த எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே எழுதிட முடியும். சோ இந்த 2 கொஸ்டின்ஸ் படிச்சா போதும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூனிட்ல வந்து இ காமர்ஸ், தென் இ பிசினஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அண்ட் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மோர் ஓவர் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங் சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். சோ இந்த 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா படிச்சிருக்கணும். சோ இந்த 3 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டீங்கன்னா வேற என்ன மாதிரி டாபிக் கேட்டாலும் எழுதிட முடியும். அண்ட் இது 3ல இருந்தே 1 எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு மோர் சான்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் தான் ஐடி இன் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் 5 லெசன்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சோ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம்னா சோ ஓவராலா நிறைய டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கணும். தென் ஃபைனலா பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் நீங்க எல்லாம் காமனா திங்க் பண்ணி எழுதலாம். மோர் ஓவர் ஒரு டாபிக்ல நீங்க பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் படிக்கிறீங்கன்னா அதுவே நிறைய டாபிக்ஸ்ல வந்து அப்ளை ஆகும். சோ தட் அது கொடுத்துக்கலாம். இது ஒரு டிப். தென் செகண்ட் டிப், உள்ள கண்டென்ட் எழுதும் போது சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. அந்த சப்ஹெட்டிங்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்குமே ஏதாவது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அந்த சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து பண்றதுனால கீ பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கண்ணில் அந்த ஹெட்டிங்ஸ்லேயே புரிஞ்சிடும், உள்ள வாசிட்டு இருக்க மாட்டாங்க. தென் மோர் ஓவர் சப்ஹெட்டிங்ஸ்ல வந்து ஒரு கண்டென்ட்ல நீங்க படிக்கிற சப்ஹெட்டிங்ஸே நிறைய இதுல ரிப்பீட் ஆகும். சோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அதுல என்னெல்லாம் ஹெட்டிங்ஸ் மெயினா எழுதணும்னா கிராப் பாயிண்ட் ஆஃப் வியூல இரிகேஷன், தென் பெஸ்ட் கண்ட்ரோல், சாயில் டைப், பிளானிங், ப்ரிப்பேரிங், டேட்டா இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசிஷன் சிஸ்டம்ஸ்ல டெக்னாலஜி இன்டகிரேஷன்ஸ், டிஎஸ்எஸ் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், தென் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். தென் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்கனாமிக்கல் growth, தென் ப்ரொடக்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி இதெல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். தென் மோர் ஓவர் ஃபைனலா நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி ஒன்னு, தென் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி சம் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டா போதும். ஓகேவா? சோ இதெல்லாம் வச்சு நீங்க ஓவராலா இந்த சப்ஜெக்ட் பிரசன்ட் பண்ணிடலாம். சோ இந்த வீடியோல இதெல்லாம் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா பார்த்துட்டு போங்க. இது வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ். சோ நீங்க ஒண்ணுமே படிக்கல ஆரல்ஸ் உங்களுக்கு அரியர் பிளஸ் தியரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? நோ சான்ஸ். ஓகே, சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள ஃபுல் நோட்ஸ் நான் வந்து கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.